நீதிமான்களை என் ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யாரை வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது? வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். யாருக்கு விசுவாசம்? யாரிடத்தில் விசுவாசம்? கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்திலே என் முதலும் என் முடிவுமாயிருக்கிறவர் என் கர்த்தராகிய இயேசு. என் ஆசையின் சுவாசம் இயேசு என்று கிறிஸ்துவின் மேல் சுவாசத்தோடு கலந்த விசுவாசத்தை வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை என் ஆண்டவர் நீதிமானின் பட்டியலிலே வைத்திருக்கிறார். விசுவாசத்தால் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி, விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் சாதிக்கும்படி, விசுவாசத்தினால் உலகத்தை கீழ்ப்படுத்தும்படி, விசுவாசத்தினால் சத்துரு எய்யும் அக்கினியாஸ்திரங்களை தடுத்து நிறுத்தும்படி தெய்வத்தால் அனுக்கிரகம் பெற்றிருக்கிற உன்னை கர்த்தர் நீதிமான் என்று சொல்கிறார். நீதிமானே, உன் நெருக்கத்திலிருந்து கர்த்தராகிய தெய்வம் உன்னை விடுதலையாக்க போகிறார். ஆமென் சொல்லலாமா? அது மட்டுமல்ல, நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதலை யார் விசுவாசிக்கிறார்களோ, அவர் இரத்தத்தினால் யார் கழுகப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்படியானால் ரத்தின சுருக்கமா சொன்னார், யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்கிறோம். கைகளை தட்டி, நீதிமான்களே, உன் நெருக்கத்தை தெய்வம் மாற்றி உன் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி ஒரு பெரிய பெருக்கத்தை உனக்கு தெய்வம் தருவேன் என்று சொல்கிறார். இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றால் இயேசுவை விசுவாசி. இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்படவில்லை என்றால் இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்படு. இயேசுவே, உன் இரத்தத்தால் என்னை கழுகி சுத்திகரியும் என்று சொல்லு. இதுவரைக்கும் இயேசுவின் பிள்ளை என்ற நிச்சயம் உன் இருதயத்தில் உண்டாகாவிட்டால் இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயம் இல்லை, இயேசுவின் பிள்ளை, நான் நெருக்கத்திலிருந்து நீங்களாகும் வழி உண்டு என்று விசுவாசி. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.